Hi viewers, this is Vincent. I welcome you to Tamil and on Tracks. நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் ஏ பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுக்கு முந்தின வீடியோஸில் இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் ஆன் பற்றி பார்த்துருந்தோம். இப்போது இன்டெஃபினிட் ஆர்டிகல் ஆ பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்போல்லாம் புது வீடியோ நான் போடுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க வீடியோ போகலாம். ஸோ இன்டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் மொத்தம் 2 இருக்குது. ஸோ அதில் வந்து ஆன் ஆ. ஸோ நம்ம வந்து ஆன் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆ பற்றி கொஞ்சம் நான் பார்த்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஆ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னென்னு பாருங்கள். A university, a union. இதுக்கு முந்தின வீடியோவில் நான் யூனிவர்சிட்டியை பற்றி நான் சொன்னேன். A university, a union, a useful step, a European, a one-eyed man, a 1 rupee coin, a pen, a mango, a ball, a bat, a dog, etc. எப்படி வேணாலும் போகும். ஸோ இங்கே ஏன் யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொன்னேன்ல, யூனிவர்சிட்டி. ஸோ யூ வந்து எப்பெல்லாம் நம்ம யூவாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன போடக்கூடாதுன்னா பவல்ஸ் அண்ட் போடக்கூடாது. புரியுதுங்களா? யூ வந்து எப்போ ஏ சவுண்டு வருதோ அப்போதான் நம்ம என்ன சொன்னோம், ஏ சவுண்ட். அப்போ பார்த்தீங்களா, யூ வச்சு ஆரம்பிச்சிருச்சு. UMBRELLA அம்ப்ரெல்லா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அம்ப்ரெல்லாங்கும் போது ஏ சவுண்டு வச்சு வருது. அதனால நம்ம என்ன சொன்னோம், ஏன் போட்டோம். அப்போ யூவாவே வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஏ. ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து ஏ போட்டிருக்கோம்னா, இங்க வந்து இந்த இ சவுண்டு இங்க சைலண்ட். லெட்டர் என்னமோ ஸ்டார்டிங் வந்து இ தான், ஆனா நம்ம இதை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூ சவுண்டு தான் அங்கேயும் வருது, யூரோப்பியன். ஸோ யூ சவுண்டு தான் ஸ்டார்டிங் வருது, அங்க உள்ள இ சவுண்டு என்ன செய்யுது, மிஸ்ஸிங், சைலண்ட் ஆயிடுது. அப்போ அதனால யூ சவுண்டு மறுபடியும் வர்றதுனால நம்ம ஏ போட்டிருக்கோம். அடுத்து இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒன் ஓ இங்க வந்து நம்மளுக்கு வந்து வவல்ஸ் பார்த்தீங்கன்னா AEIOU. ஸோ அந்த ஓ அப்படிங்கிற சொல்லுவோம். எப்பவுமே நம்ம ஸ்கூல்லையும் சரி பசங்க கிட்ட சொல்லி ஒன் ஓ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலி இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பார்த்தீங்கன்னா வன் எப்படி பண்ணணும், வ. இந்த வி சவுண்டு இல்லைன்னா டபிள்யூ சவுண்ட், இந்த சவுண்டு தான் அங்கே இருக்கும். வ அப்படிங்கிற சவுண்ட் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வவல்ஸ்ல அந்த சவுண்டு கிடையவே கிடையாது. அப்போ கான்சனன்ட்ஸ்ல தான் இந்த லெட்டர் இருக்கு, வ சவுண்டு. அதனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆ போடுறது, இல்லை நம்ம ஆன் தான் போட்டிருப்போம். ஒன் ருபி காயின். ஸோ இனிமேல இருந்து நீங்க வந்து ஒன் அப்படின்னு சொல்லாதீங்க, ஒன் ருபி காயின். பென். ஸோ ஆல்பபெட்ஸ்ல ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்கள்ல இந்த 5 எழுத்துக்களை தவிர்த்து, இந்த 5 சவுண்ட்ஸை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எல்லா சவுண்டும் எதான் சேரும் சொல்லியிருக்கேன், கான்சனன்ட்ஸ். கான்சனன்ட்ஸ் எத்தனை, 21 கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ a mango, a ball, a bat, a dog. ஸோ I have a ball, I have a bat, I met a European. I went I see a university. Then I saw a one-eyed man. I have a 1 rupee coin. So இங்க சொல்றது எல்லாமே சிங்குலர் தான். எங்கன்னா when சொன்னா 1 rupee coin ஒரே ஒரு காயின், 1-eyed man ஒரே ஒரு மனுஷன். ஸோ இப்போ இங்க குறிக்கிறது எல்லாமே ஒரு ஆளை தான், ஒரு பொருளை தான் குறிக்கும். ஸோ பன்மையா போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன செஞ்சோம்னா டெஃபினட் ஆர்டிகல் பேரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை நடைட்டோம். நன்றி.